சரி, சொந்த சமூகத்துக்காக விசுவாசமாக இருக்கீங்களான்னா இல்லை. சிஐஏ என்ஆர்சி வந்த பிறகு 25,000 அக்கௌண்ட்டில் போட்டால் தான் நான் வந்து பேசுவேன்னு சொந்த முஸ்லீம் சமூகத்திட்டமே பணம் வாங்கி கொண்டு வந்த நபர் எப்படி கனிமொழி கோட்டாவில் விசிகாவில் வந்து அதன் பிறகு ஸ்டாலின் கோட்டாவுக்கு போய் திருமாவுக்கு கோட்டாவே கிடையாதா? திருமாவுக்கு இவரை நியமிக்கக்கூடிய தகுதி இல்லையா? இதெல்லாம் பெரிய நெருடலாகி இடைவெளியான பிறகு தான் இந்த தேர்தல் வேலையை அவர் பார்க்கல. இந்த தேர்தல் வேலையை பார்க்காம சமூக ஊடகங்களில் கடுமையாக பதிவு செய்கிறார். இது மேலும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. விசிகாவை விட திமுகவை தான் நம்ப ஆரம்பிக்கிறாரு. திமுக அழுத்தம் கொடுக்குது. உதயநிதி பேசுகிறாரு, நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல தொகுதி கொடுங்க, செலவை நான் பார்த்துக்கிறேன். உதயநிதி திருமாட்ட பேசுகிறார். அப்போது இவர் அதிகமாக நம்புவது உதயநிதி, ஸ்டாலின், கனிமொழி. திருமாவை அதிகம் நம்புவதில்லை. இந்த நிலைக்கு பிறகு தான் 2 பேருக்கும் பெரிய இடைவெளி உருவான பிறகு தான் ஆளூர் ஷானவாஸுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை. புதியவர்களுக்கு தான் வாய்ப்புங்கிற செய்தியை அவர் அப்புறம் தான் பதிவு பண்ணுறார்.